ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூரில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டிமார்ட் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கடலூர் டிமார்ட்டு தான். இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்புன்றதை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3ன்னு நான் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து நிறைய நான் வித் ப்ரைஸோடையே வந்து காமிச்சிருக்கேன். என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. டீ தூளில் வந்து கொஞ்சம் எல்லாமே ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க. டிமார்ட்டோட ப்ரைஸ் என்ன, எம்ஆர்பி ப்ரைஸ் என்னன்ட்டு. அடுத்தது ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக பிஸ்கெட் பேக்கெட்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேக் ஆஃப் பிஸ்கெட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேக் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி பேக் தான் இருக்குது. ஹோல்சேல் பேக் மாதிரி அது மாதிரி தான் இருக்குது எல்லா பிஸ்கெட்டுமே. நான் வந்து ஆனால் பிஸ்கெட் வாங்கலை, பட் நபாட்டி வந்து வாங்கினேன். பரவாயில்ல, ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதில் வந்து 6 பீஸ் இருந்துச்சு. ஸோ பில்லு வந்து வந்திருந்தப்போ 45 ரூபான்னு தான் போட்டிருந்தாங்க. 15 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தாலையா என்னன்னு தெரியல, நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் வைக்கிற அந்த போர்டு அதெல்லாம் பேப்பர்ஸ்லாம் வந்து நிறைய மிஸ் ஆச்சு. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் இருக்குது. அதுக்கான பிஸ்கெட்ஸ்க்கான கீழே வந்து அந்த ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸு, டிமார்ட்டோட ப்ரைஸ் என்ன அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு மற்ற டிமார்ட் எப்படின்றது தெரில. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பொருளுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய இடமா இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இந்த பிஸ்கெட்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேக் வந்து காலியாக இருக்குது. கிராசரி செக்ஷனை பாருங்கள், ஃபுல் ரேக் காலிங்க, எம்டி. இந்த லூஸில் இருக்க ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே தான் இருந்துச்சே. வந்து மீதி எல்லாமே அப்படியே ஃபுல்லாக ரேக்கே எம்டி தான், வித் ப்ரைஸோடையே இருக்குது. நல்ல வேலை இதில் வந்து ப்ரைஸை கீழே ஒட்டி வச்சுட்டாங்க. அதனால தான் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓகே தான், நார்மலான ப்ரைஸ் தான் இருக்குது. இட்லி அரிசி 42 ரூபா 50 காசு. கடலை வந்து பார்த்திங்கன்னா 157 ரூபா. பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 106 ரூபா போட்டிருக்காங்க. உருண்டை வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 69 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவல், அப்புறம் கோதுமை மாவு, மைதா மாவு, ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா 57 ரூபா போட்டிருக்காங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 99 ருபீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் ரைஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த நெய் கிச்சடின்னு சொல்லிட்டு 54 ரூபா 1 கிலோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னூலுன்னு சொல்லிட்டு அது நொய் மாதிரி இருந்துச்சு. அது என்ன அரிசின்னு எக்ஸாக்டாக தெரில. அது வந்து 51 ரூபா போட்டிருந்தாங்க. அடுத்தது இந்த பக்கம் மிளகா, புளி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நார்மல் ப்ளேஸ் தான். 312 ரூபா. புளி வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா என்னவோ இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த நெய் கிச்சடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தோம். உங்களுக்கு வந்து பேக்காகவும் இருக்குது, 10 கிலோ பேகு அது மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. அண்டு கோதுமைலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ பேக்கெட்டு அது மாதிரியே போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு தான் போட்டிருக்காங்க அந்த 10 கிலோ பேக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நிறைய பேருக்கு நிறையா வேணும்னா அந்த பேக்காகவே அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சோயா கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து 95 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு கோதுமையாகவும் இருந்துச்சு, கோதுமை மாவாகவும் இருந்துச்சு. நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன தப்புனா, மெயினாக சாட்டர்டே அன்றைக்கி அதுவும் ஈவினிங்கில் வந்தது தான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேக் எம்டியாக இருக்கும் அப்படின்ற வந்து தோணுது. அண்டு பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் செக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் எவ்வளோ தூரம் எம்டியாக இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிட்டே தான் இருக்குது. கோதுமை மாவுலாம் 33 ரூபா தான் போட்டுருந்துச்சு. மைதா மாவு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க கடலை மாவு பாருங்கள், சுத்தமாக இல்லைங்க. இதுக்கப்புறம் டிமார்ட்டுக்குள்ளே வரணுன்னா நம்ம கடை திறக்கிறப்பயே காலையில் 10 மணிக்கெலாம் வரணும் போல்.